விஜய் வந்து ஒரு கேம் பிளானோட தான் போகிறார். விஜய் எல்லாமே பண்ணுறது எல்லாமே விஜய்க்கு தெரியாமல் நடக்கிறதுன்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. விஜய் போட்ட கணக்கில் தான் எல்லாம் போகுது. அவர் போட்ட அந்த அஜெண்டாவில் தான் எல்லாம் போகுது. திருமாவளவனை மீறி ஆதரவு நான் பேசுகிறாருன்னா திருமாவுக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இது என்கிட்ட சொன்னது விடுதலை சிறுத்தைகளோட 2ஆம் கட்ட தலைவர்கள் முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினாரு. உதயநிதியை கண்ணாமரான்னு பேசிட்டாரு, தாக்கிட்டாரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் வச்சிருக்காட்டாரு. இதெல்லாம் எதிர்பாராத விஷயம் நினைக்கிறீங்களான்னு ஸ்டாலின் கேட்டாராம். எங்க இதெல்லாம் எனக்கு காதில் பூ சுத்துறீங்களா? 50 வருஷமா அரசியலில் இருக்கேன், எனக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டா கூட திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ அதிமுகவோட உறவு வச்சா என்ன கோபம் வருமோ அதே கோபம் விஜயோட உறவு வச்சா ஸ்டாலினுக்கு வரும். பாஜகவோட உறவு வச்சா கூட அந்த அளவுக்கு கோபம் வராது. அப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் உங்கள் துணை பொதுச் செயலாளர் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா, இல்லை உங்களை மீறி செயல்பட்டாரா, இல்லை நீங்களே அமைச்சிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விட்றீங்களா? அவர் மார்ட்டின் என்ற ஒரு மாபெரும் சக்தியோட மருமகன். மார்ட்டின் வந்து ஒரு வட இந்தியாவில் ஒரு 6-7 மாநிலங்களை பாக்கெட்டில் வச்சுருக்காருன்னு சொன்னால் உண்மை. நீங்கள் திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கட்சி பார்க்க முடியுமா? அதை போய் நீங்கள் வந்து ஆட்டி பார்த்தா முடியுமா? 2 பக்கம் ப்ரெஷர் வந்தோடனே ஸ்டாலின் ரிப்போர்ட் பண்ணலாம். தம்பி, ஒன்று இங்கே இல்லை அங்கே, உள்ளே வெளியே இருக்காதீங்க, டபுள் கேம் ஆடாதீங்க, ஒன்று அவர் கட்சி விட்டீங்க, இல்லை நீங்கள் இடத்த காலி பண்ணு அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டார். அது விளைவு தான் நீ கட்சி விட்டிக்கிட்டு திருப்பி நீங்கள் செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்து வந்திருக்காரு. ஆதவர்ஜனா தான் விஜய் பக்கம் வந்துட்டார். முதல்லையே ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ஆதவர்ஜனா 10ஓட பையனாக இருப்பார். ஆதவர்ஜனா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தெரிஞ்ச பேராக போச்சு. நீங்கள்லாம் தம்மா தோண்டு கட்சியை வச்சுன்னு டிஎம்கே எதிர்க்க பார்க்குறீங்க, எங்களை மிரட்டி பார்க்குறீங்க. நாங்கள் சும்மா இருப்போமா? அடுத்த எம்எல்ஏ தேர்தலில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டான். 20 சீட்டு வாங்கிக்கோங்க, 20 தோக்கடிப்போம். திமுக மனசு வச்சு அது பண்ணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசன் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விகடன் மேடை போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு புத்தக வெளியீடு. விஜய் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, ஆதவர்ஜன் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப ராவாக பேசியிருந்தார். திமுகவை எதிர்த்து மன்னராட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு எதிரொலியாக வந்து அவர் நீக்கம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்த எதிரொலிக்கு தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து 6 மாத காலம் இடைநீக்கம் பண்ணியிருக்காரு கட்சியிலேருந்து. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த இடைநீக்கத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் விஷயம் நடந்துகிட்டு இருக்கா? தமிழக அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற காலகட்டம் ஒரு 2-3 மாதமாக சொல்லலாம். விஜய் என்னைக்கு அரசியலில் குதிச்சாரோ அன்னிலேருந்து கொஞ்சம் மந்தமாக இருந்த தமிழக அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இது முதல்ல நீங்கள் வந்து எப்போருந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் விஜயும் கலந்து கொள்வார்கள் என்று தினமலரில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி வந்து தினமலர் அந்த செய்தி வந்து இந்த திருமா கலந்துக்க போகிறாங்கிற விஷயம் ஆனந்தவுடன் பத்திரிகை, விஜய், திருமா இவங்களை தவிர யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஆதவர்ஜனா 4 பேர் வச்சுக்க. ஸோ இந்த நியூஸை வந்து ஆனந்தவுடன் சொல்ல வாய்ப்பில்லை, விஜய் சொல்ல வாய்ப்பில்லை, திருமா சொல்ல வாய்ப்பில்லை. ஸோ ஆதவர்ஜனா வழியாக தான் லீக் ஆகி தினமலரில் இந்த நியூஸ் வந்திருக்கும். அது தினமலரோட இந்த வருஷத்தோட பெரிய ஸ்கூப்புன்னு கூட சொல்லலாம். பிரமாதமான ஸ்கூப்பை ஒரு ஸ்கூப் அடித்து தள்ளிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ இம்பேக்ட் வந்திருக்கு. அந்த ஸ்கூப் வந்து அடுத்த நாள் திருமாவளவன் இது தப்பு, நான் கலந்துக்க போகிறது இல்லைன்னு சொல்லலை. சரி, அது கூட சொல்லலாம், டைம் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு. சரி, நீங்கள் கலந்துக்காததுக்கு ஒரு காரணம் கொடுத்தீங்க. நான் கலந்துனா கோடு சொல்லுவாங்க, புறம் சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்கன்னு. உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் எப்படி கலந்து கொள்ள அனுமதித்தீர்கள்? ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த விழாவில் நீங்கள் கலந்துக்காது ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, திமுக கூட்டணியை மதிக்கிறீங்க, ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. ஏன்னா கொள்கை ரீதியாக விஜயும் ஸ்டாலின் எதிரெதிர் அணியில் வந்துட்டாங்க, அது மாற்ற முடியாது. இப்போ அதிமுகவோட உறவு வச்சா என்ன கோபம் வருமோ அதே கோபம் விஜயோட உறவு வச்சா ஸ்டாலினுக்கு வரும்.
அது இயற்கை. பாஜகவோட உறவை வச்சா விட அந்த அளவுக்கு வராது. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு புது வரவு உடைக்க பார்க்குறாரு கட்சியை. ஸோ நீங்கள் போகாததுக்கு ஒரு காரணம் கொடுத்தீங்க. உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளரை எப்படி நீங்கள் அமிச்சிங்கன்னு ஒரு கேள்வி. சரி, நீங்கள் சொல்லலாம் இது வந்து புத்தக வெளியிட்டு தாங்க, எங்கள் துணை பொதுச் செயலாளர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் விஷயமா போனார், ரைட், ஒத்துக்கிறேன். அங்கே ஃபங்க்ஷனில் விஜய் என்ன பேசுவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்கலைன்னா நீங்கள் முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல் தலைவர். எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ வேற ஏதோ எதிர்பார்த்து தான் அவர் அமைச்சிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ஒன்று, காரண காரியங்கள் இல்லாமல் லைஃப்பில் எதுவுமே நடக்காது. சரி, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் உங்கள் துணை பொதுச் செயலாளர் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா, இல்லை உங்களை மீறி செயல்பட்டாரா, இல்லை நீங்களே அமைச்சிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விட்றீங்களா, என்ன நடக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, இது ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் ஒரு தனி மனிதர் இல்லை. அவர் மார்ட்டின் என்ற ஒரு மாபெரும் சக்தியோட மருமகன். மார்ட்டின் வந்து ஒரு வட இந்தியாவில் ஒரு 6-7 மாநிலங்களை பாக்கெட்டில் வச்சுருக்காருன்னு சொன்னால் உண்மை. பாக்கெட்டில் வச்சுருக்கார். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல், அந்த இதெல்லாம், அந்த திரிபுரா, அந்த மாநிலங்களில் லாட்ரி எடுக்க வேண்டிய உரிமை. நம்ம ஊரில் வந்து குவாரி லைசன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, மண் அள்ளுறாங்கல்ல, அந்த மாதிரி லாட்ரி லைசன்ஸ் அவர் கையில் வச்சுக்கிறார். எப்படியாவது லாட்ரியை கொண்டு வரணும் ஜெயலலிதா தலைகீழ் நின்று பார்த்தார். அந்த அம்மா அடிச்சு வட்டி விட்டுச்சு. ஸ்டாலினையும் வந்து பார்த்தார். ஸ்டாலின் சொன்னால் லாட்ரிங்கிற வேணாங்க, தமிழ்நாட்டில் விட்டுருங்க நீங்கள் எனக்கு, அதனால் 10,000 கோடி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, லாட்ரி வேண்டாம் அப்படின்னாலும். கேரளாவில் லாட்ரி இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. இவங்க என்ன பண்ணார், இந்த மார்ட்டின் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை லாட்ரி வழியாக சம்பாரிச்சிருக்கார். வெளிநாடுகளில் எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்கார். ஒரு பெரும் செல்வந்தர், தொழிலதிபர். நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, லாட்ரினால சம்பாதிச்சு போகிறோம், அது நம்ம ப்ராப்ளம் இல்லை. அவர் எல்லா கட்சிக்கும் பணம் கொடுப்பார். திமுகவுக்கு 500 கோடி கொடுத்தார், பிஜேபிக்கும் கொடுத்தார். கலைஞருக்கு நெருக்கமானவர். கலைஞர் வச்சு சினிமாவில் எடுத்தது, கலைஞர் விட்டு போகிற அடிக்கடி அப்பா அப்பாவும் பேசுவார். ஆனால் அவர் குடும்பத்தில் அவரும் அரசியலுக்கு வரல. அவர் மனைவியும் பெருசாக லீமா ரோஸ் அவங்க இதை வந்து பாரிவேந்தர் கட்சியில் இருந்தாங்க, அவங்க ஒன்றும் இல்லை. அவர் பையன் சார்லஸ் பிஜேபியில் ஜாயின் பண்ணார், ராம் மாதவ ஜாயின் பண்ணி விட்டார், அவரு வெளியில் வந்தார். யாருமே கட்சியில் இல்லை. ஆனால் அந்த மருமகன் மட்டும் அரசியலில் ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்தார். ஆதவ் அர்ஜுனா வந்து மார்ட்டினோட மருமகன், கண்ணு வச்சுட்டே இருந்தார். கண்ணு வச்சிருந்தவர் எப்படிரா உள்ள வரலான்னு பார்த்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் எம்பி சீட்டு வாங்கி போட்டி போடுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டார். அவர் சொன்னாரா, எனக்கு நீங்கள் சீட்டு செலவு பண்ண வேணாம், 10 பேர் நான் செலவு பண்ணி தரேன், நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், எனக்கு சீட்டு மட்டும் வாங்கி கொடுங்கன்னு. ஸ்டாலின் சொன்னாரா, நோ, அதெல்லாம் கிடையாது, கொடுக்க முடியாது. அப்போ கூட சொன்னாராம், திரும்ப 2 ரிசர்வ் தொகுதி, 1 பொது தொகுதி, இல்லை 1 பொது தொகுதி 1 ரிசர்வ் தொகுதியாவது கொடுத்தா கூட போதும். ஸ்டாலின் கேட்டார், நீங்கள் யார் கேட்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது நடக்காது. கூட்டணி தலைவர் என்ற முறையில் கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறோம், யார் போட்டி போடுறாங்கிறதையும் எங்களுக்கு தெரிவிச்சாகணும், சர்ப்ரைஸாக பண்ண முடியாதுன்னா அது இங்கே தோற்று போச்சு. ஸோ இது என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவரை கட்சியை விட்டு இடைக்கால நீக்கம் தான், டெம்பரவரி சஸ்பென்ஷன் தான். அது 2 காரணங்கள். ஒன்று, விசிகால மிகப்பெரிய அழுத்தம் திருமாவுக்கு வந்தது. ஆலூர் ஷானிவாஸ், அப்புறம் வந்து சிந்தனை செல்வன், அப்புறம் அந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர் எல்லாருமே, ஆனால் இது கட்சியை நீங்கள் வந்து உடைக்கிறீங்க, இது வந்து திமுக கூட்டணியில் வெளியில் வந்துட்டு போச்சுன்னா 1 சீட்டு கிடைக்காது, நம்ம அமைதி காப்போம் அப்படின்னு அவர் வந்து ப்ரெஷர் போட்டு பண்ண வச்சாங்க. திமுக 2ஆம் கட்ட தலைவர் சொன்னாங்களாம், ஆனால் இது ஓவராக போயிட்டுருக்கேன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து நீங்கள் ரொம்ப பொறுமை காக்குறீங்க. தலைவர் கலைஞராக தூக்கி அடிச்சிருப்பார், ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாக இருக்கார் பாவம், அவரையே சீண்டி பார்க்குறாங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் வந்து மற்ற கட்சியிலாம் வாலாட்ட ஆரம்பிச்சிடும், காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட்லாம் வாலாட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம வந்து ஸ்ட்ராங் இல்லைன்ற மாதிரி ஆகிடும், வீக்குன்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கட்சி பார்க்க முடியுமா? அது போய் நீங்கள் வந்து ஆட்டி பார்த்தா முடியுமா? 2 பக்கம் ப்ரெஷர் வந்தோடனே ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லலாம், தம்பி ஒன்று இங்கே இல்லை அங்கே, உள்ளே வெளியே இருக்காதீங்க, டபுள் கேம் ஆடாதீங்க, இங்கேயும் இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்க, அது வேண்டாம், எனக்கு தெரியும், எனக்கு எல்லா இன்புட்டும் வந்துடுச்சு. இன்டெலிஜென்ஸ் சீஃப் மினிஸ்டருக்கு வராமல் இருக்கமாங்க. தமிழ்நாட்டில் ஒரு என்ன யார் என்ன பேசுகிறாங்கன்னு அடுத்த நிமிஷம் அவருக்கு போகக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. நானும் ரொம்ப அமைதி காக்கிறேன். ஒன்று அவர் கட்சி விட்டு நீக்குங்க, இல்லை நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு க்ளீனாக சொல்லிட்டார்.
அது விளைவு தான் கட்சி விட்டிக்கிட்டு செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்து வந்திருக்காரு. சாரி கீரினாராம். உங்கள் சாரியெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெக்சர் கொடுத்தாராம். நான் எப்போ இவ்வளோ தூரம் விசிகாவை பொறுத்து போகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கள் கட்சியிலேயே வந்து ரொம்ப பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. விசிகாவை கட்டி விடுங்க. வேண்டாம், அப்பாவுக்கு நீங்கள் வேணுங்கிறவர், ரொம்ப நல்ல அரசியல்வாதி, தலித் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். எங்கள் கட்சியில் இருக்கலே பாதி பேர் பிடிக்கல, பல மூத்த அமைச்சர்களே எனக்கு கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, ஏன் வச்சுருக்கீங்கன்னு. இவ்வளோ மீறி நான் பண்ணதுக்கு நீங்கள் தான் எனக்கு கைமாறு பண்ணீங்களா அப்படின்னு கோபமாக பேசிட்டார். சார், இதுக்கு பின்னாடியும் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு திமுக குடும்ப பின்னணி கொண்டவர் இருந்தாலுமே ஏன் வந்து திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு சார்? என்ன விஷயம்? ஆதவ் அர்ஜுனா திமுகவில் ஜாயின் பண்ணணுன்னு எவ்வளோ முயற்சி எடுத்தார். அதுக்கு திமுகவில் உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமானவர்களாம் கூட ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த டீமில் இருந்தார், அந்த ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி டீமில் இருங்க, அதுக்கு உண்டான கூலியை வாங்கிங்க, பண்ணுங்க. கட்சியில் சேர்றதுங்கிறதுலாம் வந்து ஏன்னா ஸ்டாலின் ரொம்ப கரெக்டாக இருக்கார். யாரை சேர்த்துங்க யாரை சேர்க்கக்கூடாதுங்கிறது கரெக்டாக இருக்கார். கட்சியெலாம் இப்போ வேணால் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாரோம். இவருடைய சுற்றி வந்து பார்த்தார், அறிவாலயத்தை சுற்றி வந்து பார்த்தார், வேலைக்கு ஆகல. ஆனால் ஆதவ் அர்ஜுனா ரொம்ப கிளவர்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஸ்மார்ட் ஃபெல்லோ, ரொம்ப பிரில்லியன்ட். ஆல் இண்டியாவோட பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஸ்போர்ட்ஸில் அந்த அவருக்கு வந்து அரசியல் ஆர்வம், அது தப்பாக சொல்ல முடியாதுங்க. அரசியல் ஆர்வம் எல்லாருக்கும் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த அரசியல் ஆர்வத்தை எப்படி அவர் பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து. ஸோ திமுகவிலிருந்து அவருக்கு வந்த எதிர்ப்பு, அவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவில் சீட் கிடைக்கல. அப்போ கூட சொன்னாராம், எனக்கு நான் செலவு பண்ணுற மட்டும் இல்லைங்க, 10-20 பேர் நான் செலவு பண்ணுறேன். செலவு பண்ண, ஐயா நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கணும் எங்கள் கட்சியை, நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, நாங்களாம் சீட்லாம் கொடுக்குறதால எங்களுக்கே நிறைய ஒரு சீட்டு கூட கேட்டோம், ஒரு சீட்டு கிடையாதுன்றோம். அப்புறம் டகால்னு அவர் விசிகாவில் ஜாயின் பண்ணி விசிகே வழியாக விசிகே நிறையா நிதி உதவியெல்லாம் பண்ணி விசிகே வழியாக சீட் கேட்டிருக்கார். ஒன்று திரும்ப கேட்டாராம் ஸ்டாலின்ட்டு, 2 ரிசர்வ் தொகுதி ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டாராம். ஸ்டாலின் கேட்டாராம், எங்களெல்லாம் அவ்வளோ இழிச்ச வாயன்னு நினச்சிங்களா? நீங்கள் யாருக்கு பொது தொகுதி கேட்குறீங்க எங்களுக்கு தெரியாதா? எங்ககிட்ட வந்து வேணான்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நான் கொடுத்துருவோம்மா? அதெல்லாம் நடக்காது, நீங்கள் இஷ்டம் தான் வாங்கிங்களே போங்க. ஸோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திமுக மீது ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு மனசு வருத்தம், கோபம். அந்த வருத்தம் நாளடைவில் கோபமாக வந்து திருமாவளவனை உசுப்பி ஏற்றி ஆட்சியில் பங்குகளுங்க, எங்கள் தலைவரை நீங்களாம் முதலமைச்சராகணும், நீங்களாம் துணை முதலமைச்சராகணும், உங்களுக்கு தமிழ்நாடே அவங்க பின்னாடி இருக்கு, நாங்கள் எப்படி பண்ணுறீங்க? இந்த உசுப்பி விட்டு நிறையா இருப்பாருப்பாங்க. உசுப்பி விட்டு திருமாவளவன் ஆரம்பித்தார், ஆட்சியில் பங்குன்னு. அப்பே ஸ்டாலின் சொன்னானா, இது ஒரு போகிற ட்ராக் சரியில்லை, வேற எங்கேயோ போகிறாரு, இது கூட்ஸ் ஓட்டி போய் இடித்து நிற்க போகுது, அதான் நடக்க போகுது, வெயிட் பண்ணுங்க. அப்போ கூட எல்லா மந்திரிகளும் கூட என்னென்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, ஆட்சியில் போங்க, நாளைக்கு காங்கிரஸ்காரன் பேசுகிறான் என்ன பண்ணீங்க, மதிமுக கம்யூனிஸ்ட்காரன் கேட்டால் எல்லா ஆட்சியில் போங்கன்னா என்னங்க பண்ணு. கலைஞர் இருக்கும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். மைனாரிட்டி தான் அவர், காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து. அப்போ 2-3 காங்கிரஸ் சொன்னாலும் எங்களுக்கு மந்திரி சபையில் முக்கியமான பதவி கொடுக்கூடாதான்னு கேட்டாங்களாம். கலைஞர் சோனியா காந்தி போய் பாருன்னாங்க. சோனியா காந்தி போய் பார்த்தாங்க, மாயமூண்டு போகணும். சோனியா காந்தி கப்சிப்பு அடங்கி போச்சு. ஜெயலலிதா சொல்லி காட்டும் மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போவே கலைஞர் கூட்டணி ஆட்சி கொடுக்கல. சொல்லலாம் கலைஞர், ஏன் ஆட்சின்னா திமுக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடக்கும், கூட்டணி கிடையாதுன்ற உறுதியாக இருந்தார். கலைஞருக்கே அந்த நிர்பந்தம் வந்த பொழுது கொடுக்காத போது ஸ்டாலினுக்கு என்னங்க பிரச்சனை? ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்காரு. நீங்கள் விசிக்க போனால் கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது கொடுக்கணும் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இல்லை. நியாயமாக தான் ஸ்டாலின் நடக்கிறார். எல்லா கூட்டணி கட்சிக்கு இந்த மரியாதை கொடுத்தார். போன பாராளுமன்ற தேர்தலில் கூட எல்லாம் சொன்னாங்க சீட்டு குறைக்கப்படும் 1-2 இல்லை, எல்லாரும் கேட்ட மாதிரி கொடுத்துட்டார். போனுங்கிற சீட்டை கொடுத்துட்டார். 20 வரைக்கும் 40ல் 20 கொடுத்துங்கிறது திமுகவில் பாதி பேர் பிடிக்கல. என்னங்க 30 சீட் நம்ம ஜெயிச்சிக்கலாம், கொடுங்க கூட்டணி வேணும் அப்படின்னாங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்கள் கேம் ஆடுறீங்களா? ஸ்டாலின் மனசு வருத்தப்பட்டார். இது என்னன்னா, இது தனிப்பட்ட சிலரின் பதவி ஆசையாலும் அவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு திருமாவளவன் கொஞ்சம் மனசு மாறி பேசினதாலையும் வந்த விளைவுகள் தான் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சு கட்சிக்கே கெட்ட பேர் உண்டான அளவுக்கு வந்துருக்கு. சார், இந்த கடந்த சில மாதங்களாக வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுன் வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. திருமாவளவன் அவர்களும் வந்து அவர் சைடில் வந்து எந்த ஒரு குரலும் கொடுக்கல.
அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். இப்போதான் வந்து இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தவர், அதனால என்ன நம்ம கணிக்க ஆரம்பிச்சிட்டோமோ திருமாவளவன்கள் தான் இவரை பேச வச்சு வேடிக்கை பார்க்குறாரு அப்படிங்கிற அம்சம் தான் வந்துட்டே இருந்தது. அது உண்மையா இல்லை ஆதவர்ஜுன் வந்து யாராவது வந்து இயக்குறாங்களா, என்ன விஷயம்? ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவனோட அனுமதி இல்லாமல் பேசுகிறான்னு சொன்னீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இரட்டை தலைமைன்னு அர்த்தம் ஆகிடும். அப்போ திருமாவளவனுக்கு பவர் இல்லாமல் ஒரு பொசிஷன் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் அர்த்தம். திருமாவளவனை மீறி ஆதவர்ஜுனா பேசுகிறாருன்னா திருமாவுக்கு எங்கள் மதிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இது எங்கிட்ட சொன்னது விடுதலை சிறுத்தைகளோட 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான தலைவர் எங்கிட்ட பேசினாரு. ஏங்க அவரை பேச வச்சுட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க மதிப்பு நாளை கட்சியில் நாங்களாம் போய் சொன்னோம், தலைவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் என்னமோ சாஃப்ட் கார்னர் அவர் மேலே. ஆனால் திருமாவுக்கு ஆதவர்ஜுனா கொண்டா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ திருமாவர்கள் நினைச்சிருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆதவர்ஜுனா வந்து போக வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டளை கூட போட்டிருக்கலாம்ல. கண்டிப்பா அது போக வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு புத்தக வெளியீடு பண்றார், நாளைக்கு ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்றார் காமராஜரை பத்தி. காங்கிரஸ்காரன் போய் கலந்துக்கலாம், மதிமுக கலந்துக்கலாம். அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் போய் கலந்துட்டு நான் தனிப்பட்ட முறையில் வந்தேங்க, எனக்கு வந்து ஸ்டாலின் கண்டா பிடிக்குங்க, அதிமுக வச்சிருப்பாங்களா? சரி, பாரதிய ஜனதா கட்சியில் வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்ல, பாரதிய கட்சியில் முக்கியமான தலைவர் போறாரு, அண்ணாமலை மீறி போயிடுவாரா? வாய்ப்பில்லை. எப்படி வாய்ப்பில்லை? இங்க மட்டும் நீங்க எப்படி ஆதவர்ஜுனா போய் ஜாயின் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் போயிட்டான்னா அப்ப கட்சி பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனார்னா தனிப்பட்ட முறையில் போறான்னு சொன்னோம். கட்சி உறுப்பினர் பதவியை திறந்துட்டு நீங்க துணை பொதுச் செயலாளராக உட்கார்ந்துட்டு நீங்க 2 தொப்பி வச்சுக்க முடியாது. வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு தொப்பி, துணை பொதுச் செயலாளர் ஒரு தொப்பி வச்சுக்க, ஒரு தொப்பி தான் போட முடியும். நீங்க அங்க இருந்தது விசிகாவோட சார்பாக தான் போனீங்க. அப்போ விஜய் சொன்னதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு கேட்டார் விசிக தலைவர் ஆதவர்ஜுனா போய் உட்காந்துட்டாருப்பா. சரி உட்காந்தாரு, விஜய் பேசினாரு, மைக்க பிடிச்சி எப்படியா நீ இந்த மாதிரி பேசுவ, இது புத்தக வெளியிட்டு விழா, இங்க போய் நீ எப்படி இந்த மாதிரி பேசு, திமுக திட்டுவ, நான் கூட்டணி இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆதவர்ஜுனா பேசினாரா? அவரும் கூட சேர்ந்து தான் கூட்டு கும்மாளம் போட்டாரு. திமுக திட்டினதுல பெரும்பங்கு ஆதவர்ஜுனாங்க. ஸ்டாலின் உதயநிதியை கண்ணாமரான் பேசிட்டாரு, தாக்கிட்டாரு, பிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் வச்சிருக்காட்டாரு. இதெல்லாம் எதிர்பாராத விஷயம் நினைக்கிறீங்களான்னு ஸ்டாலின் கேட்டாராம். எங்க இதெல்லாம் எனக்கு காதில் பூ சுத்துறீங்களா? 50 வருஷமா அரசியல் இருக்கேன், எனக்கு தெரியாதா? 15 வயசுல அரசியலுக்கு வந்தேன், என்ன காதில் பூ சுத்துறீங்க? அவர் என்னன்னா பேசுவாரு, எனக்கு தெரியாதும்பீங்க, அப்படி இல்லைன்னா இல்லைங்க அவர் பேசிட்டாரும்பீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கொடுக்குற மரியாதையை கிராஸ் த லக்ஷ்மண் ரேகா, லக்ஷ்மண ரேகை தாண்டிங்க நீங்க, இனிமே ஆபத்து தான், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே என்ன நடக்குதோ நடக்கணும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. என் கட்சியை நான் காப்பாற்றோட கட்டாயத்தில் இருக்கேன். கூட்டணி தர்மத்தை நீங்க மீறிட்டீங்க, அதே வார்த்தை சொன்னாங்க, கூட்டணி தர்மத்தை மீறிட்டீங்க, அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பீங்கன்னு சொன்னாங்க. சரி, இந்த இப்போ கூட்டணி தர்மத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது கூட்டணியில தொடருவாங்களா? தொடர்ந்தாலும் அந்த சீட்டுகள் வந்து அதிகரிக்குமா இல்ல குறைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா மனசு வருத்தம் ஏற்பட்டு போச்சு, மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டா கூட திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுக்கு அவங்க கொடுக்கும் காரணம் விசிகனால வன்னியர் ஓட்டுலாம் போயிடுச்சு, கொங்கு பெல்ட்டில் அடி, தென் மாவட்டங்களில் அடி. ஸோ திமுக இழந்தது அதிகமே தவிர லாபம் ஒன்றும் அடையலை விசிகால அப்படின்னு நான் சொல்லலை. திமுக 2ஆம் கட்ட தலைவர், முக்கியமான மந்திரிகள், அமைச்சர்கள்லாம் சார்கிட்ட சொன்னாங்கன்னா 30 சீட் நம்ம இழந்ததுக்கு காரணம் விசிகாவால். அவங்களுக்கு 4 சீட்டு வாங்கி கொடுத்தீங்க, 10 சீட்டு வாங்கி கொடுத்தீங்க, நமக்கு என்ன லாபம்? நீங்கள் எழுந்துட்டீங்களா 30 சீட்டை? அவங்க கால்குலேட்டரோட சொன்னாங்களாம். ஸ்டாலின் சொன்னார் கூட்டணினா அப்படிதாங்க அப்படின்னு. ஸ்டாலின் பெரிய மனசு, எல்லாம் விடுங்க, அப்படிதான் கூட்டணினா அப்படிதான் பார்த்துக்கலாம், நீங்கள் கட்சியை போய் பலப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பெரிய மனசு உள்ள ஒரு ஸ்டாலினை இந்த அளவுக்கு புண்படுத்துவார்னு தெரிஞ்சா அவங்க வந்து என்னைக்கோ தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்? சரி, இப்போ சரி, நான் ஆதவர்ஜுனா வெளில போயிட்டாரு, அவர் விஜய் கட்சியில் போய் ஜாயின் பண்ணார், வச்சு பேச்சுக்கு வச்சுப்போம். இது இப்போ விடுதலை சிறுத்தைகள் பழைய மாதிரி ஆகிப்போச்சு, இன்டாக்டாக திமுக கூட்டணி இருக்குது. நாளைக்கு சட்டசபை தேர்தலில்
அதே மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஸ்டாலின் கொடுத்தாலும் கொடுக்கலாம், மற்ற திமுக தலைவர்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. உள்ளடி வேலை பண்ணி தோக்கடிப்பாங்க கண்டிப்பா. நீங்க ஏதோ ஒரு திமுக தலைவர் சொன்னாரு, எம்ஜிஆர் பார்த்த கட்சியா நாங்க, ஜெயலலிதா பார்த்த கட்சியா? எம்ஜிஆர் கட்சியை உடச்சுன்னு போனாரு, கலைஞர் பயப்படல. ஜெயலலிதா வந்தாங்க, பயப்படல. நீங்கள்லாம் தம்மா தூண்டு கட்சியை வச்சுன்னு டிஎம்கே எதிர்க்க பார்க்குறீங்க, எங்களை மிரட்டி பார்க்குறீங்க. நாங்கள் சும்மா இருப்போமா? அடுத்த எம்எல்ஏ தேர்தலில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டான், 20 சீட்டு வாங்கிக்கோங்க, 20 தோக்கடிப்போம். திமுக மனசு வச்சு அதை பண்ணும். திமுக அந்த பலம் இருக்கு, மற்ற கட்சியிட கிடையாது. ஆகவே எப்படி நீங்க ஆதவர்ஜனா எடுத்தா கூட கொலாட்ரல் டேமேஜ் பிரகாரம் சேதாரம் திமுக இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு தான். நாளை கூட்டணி வச்சு சட்டசபை தேர்தலில் போட்டி போட்டா கூட அந்த அளவுக்கு திமுகவோட ஆதரவு இருக்குமான்னு கேட்டால் தொண்டர்கள் மத்தியிலும் சரி, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் சரி, ஸ்டாலின் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடலாம், அவர் பெரிய மனசு மன்னிச்சு விடலாம். ஆனால் அது மற்றவங்க ஏற்றுப்பாங்களான்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த நடிகர்கள் அரசியல் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தோம்னா, ரஜினி அவர்கள் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, வராமல் போயிட்டாரு. கமல்ஹாசன் அவர்கள் வந்தாரு, இப்போ கூட்டணி கட்சியில் இருக்காரு. சரத்குமார் அவர்கள், நம்ம நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரும் பெருசாக வெற்றி பெற்ற மாதிரி நமக்கு தெரியவில்லை. விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பார்த்த வரைக்குமே ஒரு மாநாடு வச்சாரு, அதுலேயும் ஒரு நிறைய கான்ட்ரவர்சிகள் வந்தது. எல்லா கட்சிகளும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ புத்தகங்கள் வீட்டில் போய் ஒரு அரசியல் பேசுறாரு, புத்தகங்கள் வீட்டில் எதுக்கு அரசியல் அப்படின்ட்டு நிறைய சர்ச்சைகள் போகுது. ஒரு கான்ட்ரவர்ஷியலான அரசியலை கையில் எடுத்திருக்காரா, இல்லை நெகட்டிவான அரசியல் கையில் எடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் ஒரு கேம் பிளானோட தான் போறாரு. விஜய் எல்லாமே பண்றது எல்லாமே விஜய்க்கு தெரியாம நடக்கிறதுன்னு நான் ஒத்துக்க தயாரா இல்லை. விஜய் போட்ட கணக்கில் தான் எல்லாம் போகுது, அவர் போட்ட அந்த அஜெண்டால தான் எல்லாம் போகுது. ரஜினிகாந்த் வராதுக்கு எவ்வளோ நான் ஜூனியர் எடிட்டராக இருக்கும்போது ரஜினிகாந்த் 4 வருஷம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். இதே விகடன் தான் சப்போர்ட் பண்ணிது, ஜூனியர் தான் சப்போர்ட் பண்ணிது. பல காரணங்கள் அவரால் வர முடியல. விஜயகாந்த் வந்தார், அவரையும் ஜூனியர் சப்போர்ட் பண்ணிது. விஜயகாந்த் நல்லா வந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஏதோ சில போராத காரணங்களால அவரால் செயல்பட முடியல. அப்புறம் அப்படி கட்சி போயிடுச்சு. சரத்குமாரையும் ஜூனியர் தான் தூக்கி விட்டு. ஜூனியர் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் தூக்கி விடல, ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், இப்போ விஜய். அது பொலிட்டிக்கல் மேகசின் எல்லாத்தையும் இது பண்றாங்க, நடிகர் எல்லாத்தையும் தூக்க முயற்சி பண்றாங்க. இல்லைங்க, பொலிட்டிக்கலா ஒரு பத்திரிகையோட வேலை என்னன்னா பொலிட்டிக்கல் அம்பிஷியஸ் பீப்புளை வளர்த்து விடுறதா வேலை. அது ஜூனியர் ஒரு மஞ்ச பத்திரிகை இல்லை, நல்ல தரமான அரசியல் பத்திரிகை. நான் அதோட எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக இருந்தேன் 4 வருடம். எங்கள் பாலசுப்ரமணியம் ஆசிரியர் அரசியலில் அவ்வளோ தெளிவானவர். ஆனால் அரசியல் ஈடுபட மாட்டார். சொல்ல அரசியல் எழுது, அரசியலில் சேரக்கூடாதுன்னு. ஆனால் அதே அரசியலில் ஜெயலலிதாவை ஆட்டி பார்த்த பத்திரிகை ஜூனியர் 93, 92 to 96 அப்படி அத்தனை ஊழல் வெளியில் கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் எங்களை தோக்கடிச்சான்னு கேட்டாங்க. அதுக்கு எப்படி சொன்னார், நான் தோக்கடிக்கலாமா, மக்கள் தோக்கடிச்சாங்க, நாங்கள் நீ பண்ண தவறு நாங்கள் எழுதணும். அந்த மாதிரி ஆளுமைகளை என்ன பார்க்க முடியாது. அவங்க ஜூனியருக்கு ஒரு வரலாறு இருக்கு. தட் இஸ் சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லை, நல்லவர்களை தூக்கி விடுவது பத்திரிகையோட வேலை. ஒரு அரசாங்கம் இப்போ ஜூனியருக்கு டிஎம்கே பிடிக்காம போயிருக்கலாம், அவங்க பண்ண கொள்கைகள் தவறுகள், அது டைரக்டாக எதிர்க்க முடியாது. ஸோ விஜய் மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணி எப்படி ஜூனியரோட அந்த காலத்தில் ரஜினிகாந்தை வளர்த்து விட்டு எதிர்க்க பேச வச்சு வாய்ஸ்லாம் கொடுக்க வச்சுதோ, அப்போ ரஜினி அரசியல் வரதுக்கு முழு காரணம் ஜூனியரோட தான். யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஜூனியரோட இப்போ விஜயை ப்ரொமோட் பண்ணுறதும் விஜய் ஜூனியரோட ஆதரவாக பேசுகிறதும் எல்லாமே ஒரு காரண காரியங்களுக்காக செய்யப்பட்டது. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பத்திரிகையோட ரோல், பத்திரிகைன்னா ஒரு அரசாங்கம் தப்பு பண்ணி தான் அதுக்கு தட்டி கேட்குறது தான் பத்திரிகை. அந்த அரசாங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பத்திரிகை. இப்போ வாட்டர் கேட் ஸ்கேண்டல் என்ன ஆச்சு, நிக்சனே தூக்கிட்டாங்க. வாஷிங்டன் போஸ்ட்டு வெறுமை எழுத மட்டும் எழுதலை, ஜனாதிபதி தூக்கி போட்டாங்க. உலகத்தில் முதல் ஜனாதிபதி தூக்கி போட்டது வாஷிங்டன் போஸ்ட் தான். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஜூனியர் விடனில். ஸோ ஜூனியர் விடனோட பத்திரிகை ஆனந்தவுடன் குரூப் பண்ணதில் தப்பு கிடையாது. அவங்க டைரக்டாக அதனால திமுகவின் கோபம் அவங்க மேலே வரலாம், கோபம் வரலாம். ஜெயலலிதா மட்டும் கோபம் வந்தது. ஜெயலலிதா எங்கள் மேலே ஆசிட்லாம் அடித்தாங்க, ஜூனியரில் இருக்கும்போது எங்கள் காரை உடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது ஆட்சியாளர்கள் மீது கோவப்பட்டு அவங்க பண்ண தவறு. ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணுவான்னு தோணல, அந்த மாதிரிலாம் போக மாட்டார். அவர் சமீபத்தில் நடந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு மேடை போட்டு விசிகாவும் வர வச்சு தாவைக்காவும் வர வச்சு ஒரு சம்பவத்தை நம்ம
கொளுத்தி போட்டுருவோம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல விஷயம் அதான் இவங்க என்ன பிளான் பண்றாங்க, திமுகவின் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு பத்திரிகை மட்டும் இருந்தா போராது, ஒரு வாய்ஸ், அது ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்கணும், அவரை நம்ம ஆதரிக்கிறோம். அது நமக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியாது. பத்திரிகையோட ரோல் வந்து நல்ல அரசாங்கத்துக்கு கொடுக்கறது. ஷோவெல்லாம் அப்படிதான் சொல்லுவார், நல்ல கவர்மெண்ட் கொடுக்கணும் பாரு. அவருக்கு என்ன அதனால எந்த லாபமும் கிடையாது. ஆனந்தோட நிம்மதி பாலசுப்ரமணியன் சொல்லுவார், நல்ல கவர்மெண்ட் வரட்டும் பார். அவர் ஜெயலலிதா போய் கலைஞர் வந்த பொழுது கலைஞர் கூப்பிட்டு பேசினாலாம், பாலு வந்துட்டு சிஎம்மான்னு சொன்னா, தலைவரை நல்லா பார்த்து பண்ணுங்க, திருப்பி உங்களை திட்டமிடி பண்ணாதீங்க. அவர் எதுக்கும் போட மாட்டார். கலைஞரும் திட்டுவார், ஜெயலலிதா திட்டுவார், எம்ஜிஆர் திட்டுவார். எம்ஜிஆர் ஜெயிலில் போட்டாங்க அவரை, பாதி பேருக்கு தெரியாது. எம்டி ஆனந்தோட நிம்மதியை ஜெயிலில் போட்டார் எம்ஜிஆர். எந்த எம்ஜிஆர்? ஒளிவிளக்கு பாலசுப்ரமணியன் அப்பா எடுத்த 100வது படத்துல நடிச்சார் எம்ஜிஆர். எஸ் வாசன் படத்துல முதலாளியை வந்து பாசுன்னு தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர் வந்து எஸ் வாசனை பாசுன்னு கூப்பிடுவார். அந்த பாசோட பிள்ளைங்க ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் அரசியல் பத்திரிகைக்கும் அரசாங்கத்தில் நடக்கிற உரசல், முற்றல், மோதல் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இது வந்து ஒரு இது கலகம் பிறந்தாதான் ஒரு இது ஒரு விமர்சனம் வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. கலகம் பிறந்திருக்கு, விமர்சனம் வருமானு பார்க்கணும். ஓகே சார், இந்த ஓவரால் பிரச்சனை இடைக்கால நீக்கம், இதுக்கு அடுத்து விசிக என்ன பண்ண போறாங்க? திமுக கூட்டணி தொடருமா? இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்க போகுது? விசிக வந்து இப்ப எடுத்த நடவடிக்கை டெம்பரரி நடவடிக்கை தான். இது வந்து ஸ்டாலினுக்கோ மற்ற திமுக தலைவர்களுக்கோ முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கல. ஒரே ஒரு கேட்டதான், சரி நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும் எல்லாம் சொல்றீங்க, அவர் பேச அடுத்த நாள் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிங்களான்னு கேட்டோம். கண்டிக்கிறதுக்கு பொதுக்குழு செயற்குழு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ திமுகவில் யாராவது ஒரு அமைச்சரோ ஒன்று வேணாம், ராஜகண்ணப்பன் என்ன பண்ணாரு, உடனே பதவியை மாத்தினார். ஸ்டாலின் வந்து இல்லைங்க, ராஜகண்ணப்பன் முக்கியமான தலைவருங்க, செயற்குழு கூப்பிடு, பொதுக்குழு கூப்பிடு, ஒரு 2 மாதம் கழிச்சு ஊரை போட்டா பண்ணாரு. உடனே சிவசங்கர் தூக்கி கொடுத்து அவர் ராஜகண்ணப்பன் மாற்றி விட்டார். 2-3 அமைச்சர்கள் குற்றச்சாட்டு வந்து டிராப் பண்ணார். சொன்னா பெரிய தலைவர் எல்லாம் பார்த்துக்க நான் விடுறார். அந்த தைரியம் ஸ்டாலின் இருந்தது, அது இருக்கு. அதே திமுக பெரிய கட்சி. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அடுத்த நாள் கூப்பிட்டு, ஏன்பா இந்த மாதிரி பேசுன, நீ கேட்டீங்களா? கேட்குற அப்போ தொட்டிலையும் கிள்ளி விட்டு, தொட்டிலையும் ஆட்டி குழந்தை கிள்ளி விட்ட மாதிரி ஆறுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ விசிகாக்கு திமுக கூட்டணி தான் ஒரே அடைக்கலம். திமுக அதுக்கு சரியான ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவர் விஜய் இருக்கவே இருக்கார். செகண்ட் சாய்ஸ். முதல் சாய்ஸ் திமுக கூட்டணி. அங்கே வரவேற்பு இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு உணர்ந்தாருன்னா ஆதவர்ஜனா தான் விஜய் பக்கம் வந்துட்டார். ஆதவர்ஜனா லிங்காக இருக்க போறார். விஜய் கூட திருமாவளவனுக்கும் விஜய்க்கு லிங்கா இருக்கார். இப்போ கூட இணைய வாய்ப்பு இருக்கு. விஜய்கிட்ட போய் ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணி ஒரு போஸ்ட் வாங்கிடுவார். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இது முதலே ஜாயின் பண்ணலான்னு. முதல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ஆதவர்ஜனா 10ஓட பையனா இருப்பார். ஆதவர்ஜனா தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க தெரிஞ்ச பேரா போச்சு. இந்தியா முழுக்க தெரிஞ்ச பேர் ஆதவர்ஜனா. டெல்லி மந்திரில கேட்கறாங்க, ஊ இது ஆதவர்ஜனான்னு கேட்கறாங்க. இப்போ போனார்னா விஜய் அவரை தங்க தாம்பாளத்தை வச்சு வரவேற்பார். இது ஒரு கேம் பிளான். அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு, இப்படி திமுக கூட்டணியில் மதிப்பு இல்லைன்னா அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். அரசியலில் வந்தால் கூட்டணி மாறுறதுலாம் ஒன்றும் பெரிய தப்பாக சொல்லக்கூடாது, அது குற்றமும் இல்லை. அது அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தது. ஸோ திமுக கூட்டணியில் மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த வினாடி திருமாவளவன் போகக்கூடிய இடம் விஜய் கூட்டணி. திருமாவளவனும் விஜய் கூட்டணி போவார்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ஏன்னா அவர் அம்பேத்கர் இப்போ விஜய் வந்து தலித் அரசியல் கையில் எடுக்க ஆரம்பிச்சார். இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு தலைவர் சொன்னார் என்கிட்ட, அம்பேத்கரை போட்டு இப்படி பாடாப்படுத்துறாங்களே என்ன. ஏன்னா அம்பேத்கர்ன்ற ஒரு மாபெரும் தலைவரை அவர் பேரை வச்சுட்டு இந்த மாதிரி டிராமாலாம் போடுறாங்களேன்னு வருத்தப்பட்டார். உண்மையான வருத்தம் தான் அது. அம்பேத்கர் மேல உள்ள ஒரு அன்பாலையும் பாசத்திலையும் கூறப்பட்ட வார்த்தை. ஆனால் இது என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையிலேருந்து போகும்போது சில நேரத்தில் அப்படி மெயின் ஸ்ட்ரீமில் வழி தருமாறி போகும். அப்புறம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஸோ விசிகா வந்து ஒரு தலித் மக்களிடையே பலம் பொருந்திய கட்சி. அதை நான் தலித்தை கொண்டு போகணுங்கிறது திருமாவளவனோட ஆசை. அது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும்னு. அதுக்கு தான் ஆதவர்ஜனா உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் ஆதவர்ஜனாவோட செயல் கட்சியே உடைக்க முடியாச்சுன்னா அப்புறம் எதுக்கு ஆதவர்ஜனா என்ன புரியும்? இப்போ கூட அவரை டிஸ்மிஸ் பண்ணல, இடைக்கால நீக்கம் தான் பண்ணியிருக்காரு.
அதுக்கப்புறம் திரும்பி கட்சியில் போட்டு மீட்டிங் பண்ணி அது கூட கொஞ்சம் இங்கே ஒரு தலைவருக்கு ஒரு கட்சியில ஒரு உறுப்பினர் நீக்கிறதுக்கு ஒரு பவர் இல்லை, இது பம்மாத்து எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வேடிக்கையாக இருக்கு. தப்பு பண்ணாங்கன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு செயற்குழு, பொதுக்குழு, மக்கள் குழு, அந்த குழு ஓட்டு கேட்டு ஜனங்கிட்ட ஓட்டு கேட்டால் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வீக்கின அர்த்தமா, இல்லை ஹவுஸ் ஸ்ட்ராங்னு அர்த்தமா, இல்லை வேற ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, வேற ஏதாவது அஜெண்டா இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எழுதானே எழும். தொடர்ந்து பேசுவோம். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.